வணக்கம். இது கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அறம் காத்த ஐயனார் கோவில். இது 1300 ஆண்டுகள் பழமையானது. இது மலை முகடுகளில் இந்த அதிகாலை நேரத்துல இந்த பிரபஞ்ச இயக்கத்தையும் வான் இயக்கத்தையும் வானியல் இயக்கங்களை முழுமையாக தரவெடுத்து பதிவு செய்யக்கூடிய ஒரு வான ஆராய்ச்சி நிலையமாக தான் இருந்திருக்குது. இது அறம் காத்த ஐயனார் என்று சொல்லக்கூடிய இந்த ஐயனார் கோவில் தான் இருந்திருக்குது. அது ஆரம்ப காலத்துல. இன்னைக்கு அந்த ஐயனார் வெளியில எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு காவல் தெய்வம் இருக்கிறது. அது முனீஸ்வரனா, வீரையனா, சின்ன ஐயனா, பெரிய ஐயனா. வீரையன் அப்படின்னா வீர ஐயனார், சின்ன ஐயனார், பெரிய ஐயனார் தான் சின்ன ஐயன், வீரையன், பெரிய ஐயா அப்படிலாம் பெயர் மாறி உள்ளது. அப்போ இந்த கோவில் 1300 ஆண்டுகள் பழமையான கோவில். இந்த மலை முகடுகளுக்கு இடையே பார்க்கும்போது 2 மலை இருக்கு. இங்க பார்த்தா 2 மலை இருக்குது. இதுக்கு நடுவுல வரும்போது சித்திரை மாதம் என்ற கணக்கு எடுத்திருப்பாங்க போல இருக்குது. இது இன்றைக்கு பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில ஒரு குறிப்பிட்ட மாதத்தை அடிப்படையாக கொண்டு எடுத்ததா இருக்கும். அதாவது வைகாசி தாண்டி ஆனி மாதம் தொடங்கும் காலத்துல இந்த சூரியன் என்பது இந்த கொடிமரம், ராஜகோபுரம், கொடிமரம், கலசம், நந்தி இவைகளுக்கு நேராக வரும்படியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உள்ள இருந்து எடுத்தாதான் முடியும், சரியா சொல்ல முடியும். ஏன்னா உள்ளார கேமரா எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில பார்க்கும்போது இந்த குடிமரம் நிலையில பார்க்கும்போது ஆனி மாதம் நெருங்கிய நிலையில் ஆனி மாதத்தினுடைய முதல் நாளை குறிப்பிடுவதாக இருக்கணும். கிட்டத்தட்ட 20 டிகிரி வடகிழக்காக சாய்ந்த நிலையில திரும்பிய நிலையில இந்த கோவில் அமைக்கப்பட்டு இருக்கும். இது கன்ஃபார்மா தெரியுது. இது அறம் காத்த ஐயனார் அந்த கோவில்கள் தான். இது பின்னால் வந்த காலங்களில் சிவனியத்தை வளர்ப்பதற்காகவும் அனைவரும் சிவமதத்திற்கு மாறணும், சிவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயத்தின் அடிப்படையில இந்த உள்ள இருந்த ஐயனாரும் காவல் தெய்வமும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் உள்ளார இந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி இருக்கணும். எது எப்படி இருந்தாலும் இது 1300 ஆண்டுகள் பழமையான கோவில். இது இந்த வானத்தை, அதாவது வானியலை மக்களுக்கு தரவுகளாக எடுத்து இந்த கோவில்கள் கட்டப்பட்டதே விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக. இயற்கையில் எப்பொழுது மழை வரும், பருவ மாற்றம், புயல், வெள்ளம், இயற்கை சீற்றங்களை கணிப்பதற்காக கோவிலில் இருந்து எடுப்பதற்காக இந்த கோல் நாட்டிய இல்லங்கள் தான் கோவில்கள் என்று மாறியது. கோள்கள் வில் போன்ற பாதையில் வளைந்து செல்வதை அவதானித்து தரவுகள் எடுக்கக்கூடிய இடம் அதுதான் கோவில் என்று மாறியது. அப்ப இந்த கோவில்கள் தான் வான ஆராய்ச்சி நிலையமாக ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது. ஆப்சர்வேட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வானியலை ஆய்வு செய்வதற்காக மிக நேர்த்தியாக இயற்கையில் மனிதன் வளைத்த இந்த டெலஸ்கோப். நீங்க ரொம்ப நாளா இங்க வரணும் ஆசையா இருந்தது. இன்றைக்கு இங்க நடந்த ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட வித்யாலயத்தினுடைய 24வது கருத்தரங்கத்திற்கு வந்தோம். அதிகாலையில கோவில் திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். இதை ஆய்வு பண்ணும் போது இது அறம் காத்த ஐயனார் அந்த கோயிலா தான் இருந்திருக்கணும். ஏன்னா அறச்சாத்தன் என்பதுதான் தர்ம சாஸ்தா என்று மருவி உள்ளது. மிக அருமையாக இருக்கிறது. இயற்கையில் இந்த வானத்தை பார்த்து வான் பருவம், பூமி பருவம், விவசாய மேன்மைக்காக அன்றைய ஐயனார் என்பது சாதனை கிடையாது. இன்று இருக்கக்கூடிய பல 100 விஞ்ஞானிகளுக்கு சமமானவர்கள். அவர்களுக்கு பூரணை, புஷ்கலை என்ற 2 மனைவியர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறாங்க. ஆனா அதை உள்ள போய் ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா அவர்களுக்கு அது மனைவி கிடையாது. பூரணை என்பது பூரண திதி என்று சொல்லக்கூடிய சந்திரன், அதாவது இடது நாசி சந்திர நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ புஷ்கலை என்பது பொற்கலை என்று சொல்லக்கூடிய சூரியன் தொடுவானத்தில் உதைக்கும் போது தங்க நிறமாக காட்சியளிக்கும் பொற்கலை. புஷ்கலை, பொற்கலை, அதாவது இடது நாடி வலது நாடி அப்படின்ற ஒரு முக்கியமான வச்சு ஊங்க பயிற்சியில தான் தன்னுடைய ஆயுள் காலங்களை நீட்டிப்பது, ஐயை நிலைக்கு உயர்வது,
கடவுள் நிலைக்கு உயர்வது மனிதனுடைய 6வது அறிவிலிருந்து மேற்கொண்டு 12 படிநிலைகளை 12 அறிவை கடந்தவர்களே கடவுளாக வணங்கப்படுவார்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவனே வானுயிரையும் தெய்வமாக போற்று கடவுளாக வணங்கப்படுவான் அப்படின்றது கூற்று. அப்போ இந்த கூடுதலாக இந்த 6 அறிவுக்கு மேல 12 அறிவுகள் என்பது வரிசைப்படுத்தி நம்ம சொல்லியிருக்காங்க. இதுல திருமூலர் சொல்லியிருக்காரு, 7வது என்பது உற்றறிவு, உணர்ந்தறிவு, கற்றறிவு, காந்தறிவு, காண்பற்றறிவு, வானறிவு, சித்தர், பெரும் சித்தர், அன்னர், பெருமன்னர் 10ஆயிருச்சு. 11வதாக தெய்வ கண்ணோன் அப்படின்னு நிலைக்கு உயர்றாங்க. இந்த தெய்வ கண்ணோன் என்பவங்க தான் இந்த அணுவை உற்று உணர்ந்து உள்நோக்கி ஊடுருவி பார்க்கக்கூடியவங்க. அதையும் தாண்டி மேல போறதுதான் கடவுள். அவங்களதான் நம்ம கடவுளாக வணங்கப்படுறோம். இப்படி ஆசீவகம் தந்த கடவுள் என்பது 6 கடவுள்கள் தான். ஏன்னா உடம்புல 6 சக்கரங்கள் தான் இருக்குது. 7வது சக்கரம் என்பது சகசிராரம் என்று இது இந்த மனிதனுடைய உயிர்காந்த ஆற்றலை வான்காந்த ஆற்றலுடன் இணைப்பதற்கான ஒன்று. அப்போ இந்த 6 ஆசீவக கடவுள் யாருன்னு பார்த்தா சிவன், முருகன், ராவணன், இந்திரன், கருத்திரன் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணன், 6வது திருமால். அதன் பின்பு வந்ததெல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காக கற்பனையாக உருவாக்கப்பட்டதாக ஆசீவகத்தினுடைய ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இன்னும் நிறைய பேசலாம். வீடியோ பெருசா போயிட்டு இருக்கும்போது அப்லோட் பண்றது கஷ்டமா இருக்கும். கட் பண்ண அடுத்த வீடியோ கூட எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.